தமிழகத்தில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகிறது. டேய் டேய் உன்னத்தாண்டா ரிசல்ட் வந்துருச்சா? வந்துருச்சே. மார்க் எவ்வளோ? என்னம்மா நீ ஸ்டேட்டஸ் பார்க்கல? போய் ஐயா ஸ்டேட்டஸ் பாரு, அப்புறம் வந்து கேளு. ஸ்டேட்டஸா? ஒருவேளை அதிகமா எடுத்துட்டானோ? ரொம்ப சீன் போடுறான். வாய்ப்பில்லை ராஜா. பாப்போம். பட்டதாரி தொட்டு பார்த்தா ஷாக்கடிக்கும் வேற மாதிரி வேற மாதிரி. இப்ப அடிக்கும் பாரு. எதுக்குமா பச்சை புள்ளி எப்படி அடிச்சிட்டு இருக்க? நீங்க அப்படி என்ன பண்ணா? இவனெல்லாம் அடிச்சிருக்க கூடாது. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, அடிக்கணும் கொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி என்னமா பண்ணா அவன்? இன்னைக்கு 11th ரிசல்ட்டா? ஆமா. மார்க் எவ்வளவுன்னு கேட்டேனா? சரி போய் ஸ்டேட்டஸ பாருமான்னா. சரி பார்க்க வேண்டியதானே? சரி, என் புள்ள பேர் சொல்ற அளவுக்கு என்ன பெருமைப்படுத்துற மாதிரி ஒருவேளை மார்க்லாம் எடுத்திருப்பானோ, ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்கான் அப்படின்னு ஆசையா போய் பார்த்தா, இந்தா இங்க பாரு என்ன வச்சிருக்கான்ட்டு. இது புடி. மா இவனெல்லாம் சாதாரணமா அடிக்கூடாது. ஆஹா, அத்தாலும் அவளும் கூட்டு சேர்ந்துட்டாளுங்களே, ஒன்னா சேர்ந்து அடிப்பாளுகளோ. உனக்கு போய் சப்போர்ட் பண்ண வந்தேன். இதுக்குதான் அவன் அப்பவே கள்ளிப்பால் ஊத்தி கொள்ளுன்னு சொன்னேன். கேட்டியா? இனிமே உனக்கு 3 வரைக்கும் கஞ்சிதான். போற சாப்பாடே கஞ்சி மாதிரிதான் இருக்கும். இது தனியா கொடுப்போம் போலயே. அம்மா அடிச்சது கூட பரவாயில்ல, இந்த யானை வந்து குத்துல ஐயோ எந்தெந்த எலும்பு எங்கெங்க உடஞ்சிருக்குன்னு தெரியலையே. அப்பா ஆமா, ஐயோ. இவனை கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி படிக்க வச்சா நம்மளையே ரத்தம் கக்கி சாவன்னு சொல்றான் ராஸ்கல். ஐயோ, நான் வேற மார்க் என்னன்னு கேட்டனே. ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி என்கிட்ட மார்க் கேக்குறவங்க ரத்தம் கக்கி சாவாங்கன்னு போட்டிருக்கான். அவன் சொன்ன மாதிரி அப்படின்னு ரத்தம் கக்கி செத்துருவேணும். பார்த்தா மகமாயி, நீ தான் என்ன காப்பாத்தணும்.